2 பேரும் ஒன்றாவே வராங்க. யாருக்கு எதிராக நான் கேஸ் கொடுத்தனோ அவரும், யாருக்கு நான் பவர் கொடுத்தனோ அவர் 2 பேரும் ஒன்றா வராங்க. எப்படி இருக்கும்? இவர் தான் எனக்காக அங்கே வாதாடுகிறவரும் அங்கே தீமை செய்து ஒன்றா வராங்க. கேட்டால் சொல்கிறாரு, நான் எக்மோ ஸ்டேஷனில் இவரை பார்த்தேன்றாரு. யோசித்து பாருங்கள், யாரோடு வருகிறான்? யூதாஸ் பிரதான ஆசாரியரோடு, வேத பாரகரோடு. அப்படியானால் ரகசிய ஸ்நேகிதன்னு சொல்கிறாங்களே, இதுதான் திரும்ப திரும்ப கவனிங்க. இப்போ நான் அடிக்கடி நான் ஓப்பனாக சொல்கிறேன், சபையை பிடிக்காதவர்களுக்கு என்னை பிடிக்காது. சபையை நேசிக்கிறவர்கள் நேசிக்க மாட்டார்கள். நானும் சொல்கிறேன், சபையை நேசிக்கிறவங்க மட்டும்தான் நேசிப்பேன். அப்படியானால் இவர் இயேசுவோடு இருந்தார். தொடர்பு யாரோடு? பிரதான ஆசாரியரோடு, வேத பாரகரோடு. இவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிரானவர்கள். நல்லா கவனிக்கணும், எதிரானவரோடு கூட உறவு. புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் கவனிங்க, இயேசுவோடு கூட இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நேற்று கூட அந்த வார்த்தையை சொன்னேன். வார்த்தையை கேட்டவன் வார்த்தையை அறிந்தவன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 27:4. மத்தேயு 27:4. இரத்தத்தை ஆற்றி கொடுத்ததினால் கவனிங்கள், காலம் கடந்த ஒரு தெளிவு. என்ன, ஒரு நிமிஷம் பார்க்கணும். அப்போ குற்றமில்லாத ஒருவர் என்று தெரியும், ஆனால் குற்றவாளிகளோடு தொடர்பு. புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லணும். குற்றமில்லாதவர் என்று தெரியும், தவறு செய்யாதவர் என்று தெரியும், ஆனால் யாரோட தொடர்பு? தவறு செய்கிற மக்களோடு. விளங்குது அவங்களுக்கு? குற்றமில்லாதவர் என்று தெரிகிறது, ஆனால் உறவு யாரோட? குற்றவாளிகளோட, வேத பாரகரோடும் பரிசெயரோடும் பிரதான ஆசாரும். இன்னைக்கு திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், உடைய உறவுகள் யாரோடு? அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இதை விட ஒரு பெரிய உறவு உலகத்தில் இல்லை. இதை விட ஒரு மேலான உறவு, உன்னதமான உறவு உலகத்தில் இல்லை. நான் சொல்ல வந்தேன், அறிந்தான் ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்தவே இல்லை. உன்னோட அறிவு என்ன? குற்றமில்லாத மாசற்ற குற்றமில்லாதவர். அறிவு இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, they know the பைபிள், வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், தாம் பண்ணுறது தவறுன்னு கூட தெரியும். நான் நேற்று கூட சொன்னேன். நேற்று நான் வெளியே போயிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்கிறேன். நான் எங்கே போனாலும் ஆட்டோ பற்றி சொல்லுவேன், ஆட்டோக்காரர்கிட்ட எந்த ஆட்டோலையும் சொல்லுவேன். நான் அதை 70லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதை என்னுடைய போதகர் செய்வார். அப்போ அந்த ஆட்டோக்காரர் நான் பேசிட்டு வரேன்.